அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தர் பேசுகிறேன். நிறையா பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உடம்பு ரொம்ப ஸ்லிம் ஆகுது, நம்ம இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லிம் ஆகுது, ரொம்ப எனர்ஜி கம்மியாகிற மாதிரி இருக்குது, நான் ரொம்ப வீக் ஆகிற மாதிரி இருக்கேன், இதுக்கு ஏதாவது ஒரு உணவுகள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு அருமையான ஒரு உணவு தான் தயார் பண்ணியே காட்ட போகிறேன். அதுக்கு பேர் ட்ரை ஃப்ரூட் லட்டு அண்ட் பனானா காம்பினேஷன். இது சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், உடம்பு கொஞ்சம் வெயிட்டும் போடும், நல்ல ஸ்டமினா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன், இதை நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். எனக்கு உடம்புக்கு நல்ல எனர்ஜி லெவல்ஸ் இருக்கிறத நான் உணர்ந்தேன். அதனால் நீங்களும் நல்லா விரதங்கள் உடல் தூய்மை பயிற்சிலாம் செஞ்சு நல்லா ஸ்லிம் ஆகிட்டீங்க, உங்களுக்கு உடம்புக்கு நல்ல எனர்ஜி தேவை, நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட், நல்ல சத்தான ஒரு தெம்பான ஒரு ஆகாரமாக இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அது எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பேரிச்சம்பழம், முந்திரி, அப்புறம் பாதாம். இது எல்லாமே பாதாம் முந்திரி எவ்வளவு இருக்கோ அதுக்கு சமமான அளவு இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம போட்டுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். ஏன்னா பாதாம் முந்திரி இது ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா சளித்தன்மைங்கிறது உண்டு. அதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம இந்த பேரிச்சம்பழம்னு சொல்கிறக்கூடிய இந்த இனிப்பை போட்டுக்கணும். இது நிறைய நார்ச்சத்தும் உடையது. இது வச்சாதான் அது சரியாகும். அதுக்கு தான் இந்த முறையில் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பாதாம் முந்திரியும் இந்த முறையில் நம்ம சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறேன். இது தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு முறை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசிட்டு தான் நம்ம இதை அரைக்கணும். இப்போ நான் இதை நல்லா கழுவிட்டேன். இது எல்லாத்தையும் நாம் இந்த மிக்சியில் போட்டு அரைக்கணும். பேரிச்சம்பழத்தெல்லாம் கொட்டை இருக்குன்னா கொட்டையை நீக்கிக்கங்க. நீக்கிட்டு தான் நம்ம இதை போட்டு ஒன்றா அரைக்கணும். இப்போ நான் இந்த மிக்சியில் எல்லாத்தையும் போட்டேன். பேரிச்சம்பழத்தையும் தோல் நீக்கிட்டு அந்த விதையை நீக்கிட்டு நான் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். இதை நம்ம இப்போது அரைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சி வச்சுட்டேன் மிக்சியில். இதை நாம் இப்போது லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட் லட்டு தயாராகிடுச்சு. எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. இது கூட அருமையான செவ்வாழை பழம். இந்த ரெண்டு காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா மசில்ஸ் நல்லா பில்ட் ஆகும், சதம் நல்லா போடும். நல்ல அற்புதமான ஒரு இயற்கை உணவு, உடலுக்கு ஆற்றலும் எனர்ஜியும் தரக்கூடிய சூப்பரான உணவுங்க. பார்த்தீங்களா? ஆஹா, ரொம்ப 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 சுவையாக இருக்குது. இப்போ ஒரு கடி நம்ம இந்த செவ்வாழையும் கடிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அட அவ்வளோதான் வீடியோ. இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் போயிட்டு இதை தயார் பண்ண ஆரம்பிங்க. நல்லா சாப்பிடணும் இல்லையா?